Hi, Cinefans and Siddharth Sundararajan. So, in the part of the Cine Updates, we will talk about கம்மியான அப்டேட்ஸ் தான் இருக்கு லைனா போயிடுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே துருவ் விக்ரமோட பைசன் படத்துல இருந்து 2வது சிங்கிள் ரெக்க ரெக்க அப்படிங்கிற சாங் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அறிவு வந்துட்டு ரொம்ப நாள் கழிச்சு பயங்கரமான ஒரு லிரிக்ஸ்ல ஒரு சாங் நடுவில் வந்துட்டு அணி கூட சேர்ந்து நிறைய பாட்டெல்லாம் பண்ணியிருந்தாரு. அதெல்லாம் லிரிக்ஸா பயங்கரமா இல்லை, பட் இருந்தாலுமே அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. இப்போ ரொம்ப நாள் கழிச்சு திரும்பவும் லிரிக்ஸ்ல ஒரு பங்கமான சம்பவம் வந்துட்டு பண்ணியிருக்காரு. அண்ட் நிவாஸ் கே பிரசன்னாவோட மியூசிக்ல இதுல வேடனுமே கூட பாடியிருக்காரு. வேடன் மலையாளம் ராப் சிங்கர், எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ரேப்பர் மலையாளத்துல. அவர் இந்த படத்துல வந்து பாட்டு பாடியிருக்காரு, செம்ம சூப்பரா இருந்துச்சு. ஸோ பாட்டு கேட்டு பாருங்க, உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகுது இந்த படம். அண்ட் கிஸ் படம் இந்த வாரம் ரிலீஸ் ஆயிருக்கும், நான் இன்னும் பார்க்கல, காசு இல்லை, சரி தான் பார்த்துருப்பேன். ஸோ நீங்க ஏதாவது பார்த்துருந்தீங்கன்னா அந்த உங்க படம் உங்களுடைய ஒப்பீனியன் என்ன, உங்களோட ரிவ்யூ என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. படத்துல ஜூக் பாக்ஸ் ரிலீஸ் ஆயிருந்துச்சு, சாங்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு குறிப்பிட்ட சாங் சிக்கு புக்குன்னு ஒரு பாட்டு, ஒரு குழந்தைய பாட வச்சிருப்பாங்க மீரான்னு சொல்லிட்டு, அது ரொம்ப அழகா இருந்தது இந்த பாட்டு. அதுக்கப்புறம் வேணாண்டின்னு ஒரு பாட்டு, அது செம சூப்பரா இருந்துச்சு, வைபா இருந்தது. அந்த வேணாண்டி சாங் வந்துட்டு ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு, டாடா சமயத்துல வந்து அது இல்ல திருடி சாங் தான் வந்துட்டு டாடா சமயத்துல போட்டு வச்ச சாங். ஆமா, அந்த திருடி அப்படிங்கிற சாங்கு. அப்ப வந்துட்டு தம்பி ஆல்ரெடி படத்துல பாட்டு ஜாஸ்தியா இருக்கு, இதை என் பேர்ல ஒரு ஃபோல்டர் இருக்குல்ல, இல்ல போட்டு வச்சுக்கன்னு சொல்லி அதை இப்ப யூஸ் பண்ணிருக்காங்க அந்த பாட்டை. அண்ட் இந்த படமே டாடா முடிச்ச உடனே சைன் பண்ண படம். அப்ப வந்து இது வந்துட்டு பேச்சுவார்த்தையில இருந்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டார் முடிச்சு ஸ்டார்ட் பண்ணி இப்ப வந்துட்டு முடிஞ்சிருக்கு இந்த படம். ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு ஏதோ ஒரு பாட்டு வந்துட்டு இந்த என்னாலே அப்படின்னு சொல்லிட்டு என்னாலே அப்படின்னு சொல்லிட்டு விக்னேஷ் சிவன் லிரிக்ஸ் பயங்கரமா இருந்துச்சு அந்த பாட்டுல. அந்த பாட்டுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ நீங்க ஜிப் பாக்ஸ் கேட்டீங்கன்னா உங்களோட ஒப்பீனியன் அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கப்புறம் அசல் கோலாரோடைய கருப்பு கார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இண்டிபெண்டன்ட் சாங் ரிலீஸ் இருந்துச்சு, அந்த பாட்டு பயங்கரமா இருந்தது, அதையுமே கேட்டு பாருங்க. முக்கியமா என்னன்னா அந்த பாட்டு வந்துட்டு நிறைய லிரிக்ஸ் எல்லாம் ரொம்ப இதா இருக்கிறதுனால திங்க் மியூசிக்ல ரிலீஸ் பண்ணாம இது அசல் கோலாரோட சேனல்ல ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஸ்டார்டிங்ல திங்க் இண்டியில தான் எடுத்திருக்காங்க, பட் அதுக்கப்புறம் லிரிக்ஸ்ல இருக்கக்கூடிய சில விஷயங்கள் வந்துட்டு ஃபேமிலி ஓரியன்டா இல்லை அப்படிங்கறதுனால இது அசல் கோலார் சேனல்ல போட்டிருக்காங்க. பட் ஓகே, பாட்டு சூப்பரா இருக்கு, கேட்டு பாருங்க. அண்ட் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருந்த கும்கி 2 படத்தோட அபிஷியல் போஸ்டர் ரிலீஸ் பண்ணிருக்காங்க, பானகைன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க. ஸோ அதுக்கு இதுக்கப்புறம் தான் ப்ராசஸ் ஆகும்னு சொல்லிட்டு நினைக்கிற படம். எனக்கு ரொம்ப இதெல்லாம் தேவையில்லாத அணி போல தான் இருக்கு. இந்த பார்ட் 2 மேலே எனக்கு ஒரு பெரிய வெறுப்பாயிடுச்சு. இதுக்கப்புறம் இந்த பார்ட் 2 வேணாண்டா, சீக்வல் எடுத்தேன்னா அதாவது லீடு வச்சு சீக்வல் எடுக்கிறனா எடுக்கட்டும், எப்பவோ எடுத்த படத்துக்கு நான் பார்ட் 2 எடுக்கிறேன், ஸ்பிரிச்சுவல் சீக்வல் பண்றேன், அந்த கதை மாதிரியே இருக்கும், அதே மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேச்சே வேண்டாங்கிற மாதிரி ஆயிடுச்சு. பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தெலுங்குல பேண்ட் மேலம் அப்படிங்கிற ஒரு படத்தோட டைட்டில் கிளிம்ஸ் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. பிரேமலோ நம்ம சேனல்லையுமே இந்த படத்தை பத்தி நிறைய பேசியிருப்போம். அந்த படம் செம்ம சூப்பரான படம். தெலுங்குல வந்து நம்ம நானினாவோட ப்ரொடக்ஷன்ல ஒரு புதுமுகங்களை வச்சு எடுத்து ஒரு பயங்கரமான ஹிட்டான படம். ஓடிடியிலுமே தமிழ்லாம் பயங்கர ஹிட். அந்த படத்துல நடிச்ச ரோஷன் அண்ட் ஸ்ரீதேவி அவங்களே தான் இந்த படத்துலயுமே நடிச்சிருக்காங்க. ஸோ லவ் ஃபிலிம் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் டூட் படத்துல இருந்து நல்லா இருப்போ அப்படிங்கிற ஒரு லவ் ஃபெயிலியர் சாங் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. ஸோ இந்த பாட்டு வந்துட்டு ஒரு டிஃபரெண்டான டேக்கா இருந்துச்சு. லிரிக்ஸ் மூலயமா வந்துட்டு அந்த திட்டுறதுன்னு இல்லாம என்னதான் இவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் நீ நல்லா இரு, நீ போ அப்படிங்கிற மாதிரி லிரிக்ஸ் வந்துட்டு செம்ம அழகா இருந்தது. சாங்கோட டியூனுமே எனக்கு ரொம்ப கொஞ்சம் டிஃபரெண்டா இருந்துச்சு. இதுவரையும் பண்ணது எல்லாமே சாயபேங்கர் பண்ண பாட்டு எல்லாமே உடனே மைண்ட்ல ஏறிடும், பட் இது கொஞ்சம் ஏறல. ஏன்னா கொஞ்சம் டிஃபரெண்டா ஏதோ ஒன்று ட்ரை பண்ணிருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. பார்க்கலாம் இந்த பாட்டு போக போக நமக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பட் பாட்டு நல்லா தான் இருக்கு. அண்ட் அவருடைய அப்பாவுமே இந்த பாட்டை வந்துட்டு பாடியிருக்காரு. அண்ட் மோஹித் ஷாவான் அவர் வந்துட்டு ஹிந்தி சிங்கர், அவரை கூட்டம் நீங்க பாட வச்சது பயங்கரமான ஒரு ஆச்சரியமான விஷயம். சரி பார்ப்போம் இந்த படம் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு. இது வந்துட்டு தீபாவளி ரிலீஸ் சொல்லியிருக்காங்க. இன்னுமே இந்த LIK டூட் வந்துட்டு தீபாவளி ரிலீஸ் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. நடுவில் இந்த படம் ஏதோ ஒரு படம் தள்ளி போகுது, ப்ரீபாண்டு போஸ்ட் பண்ணு சொல்றாங்களே தவிர அபிஷியலா எதுவுமே வரல. பார்க்கலாம், ஒருவேளை 2 படமே ஒன்னா ரிலீஸ் ஆகலாம். இன்டர்வியூல உட்காந்து இந்த பக்கம் கீர்த்தி சரணும், இந்த பக்கம் விக்னேஷ் சிவனையும் நடுவில் பிரதீப்பையும் உட்கார வச்சுட்டு இன்டர்வியூ எடுப்பாங்க போல இருக்கு. பார்க்கலாம் அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்ம ரியோவுடைய ஆண் பாவம் பொல்லாதது படத்தோடைய அபிஷியல் ரிலீஸ் டேட்டை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அக்டோபர் 31 ரிலீஸ் ஆகுது, வர மாசம் கடைசியில் ரிலீஸ் பண்றாங்க. ஸோ தீபாவளிக்கு இந்த டூடு LIK எல்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் இந்த படம் ரிலீஸ் ஆகும். எனக்கு என்னமோ இந்த படத்து மேலதான் பயங்கர ஹைப்புங்கிறது இருக்கு. எனக்கு டூடு LIK மேல எனக்கு ஒரு லைட்டான ஒரு இது இருக்கு, பட் இருந்தாலுமே எனக்கு இதை தாண்டி ஆண் பாவம் பொல்லாதது மேலதான் ஒரு ஹைப்புங்கிறது பயங்கரமா பில்ட் ஆயிருக்கு. பார்க்கலாம், போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இட்லி கடை படத்தோட ட்ரெய்லர் வந்துட்டு ரிலீஸ் இருந்துச்சு. எனக்கு ட்ரெய்லர் வந்துட்டு சூட் ஆகலை, எனக்கு பிடிக்கல. என்னன்னா ஒரு ட்ரெய்லர்ல வந்துட்டு இவங்க அப்பா, அதாவது தனுஷோடைய அப்பா ராஜ்கிரண் அவரோட இட்லி கடை வச்சிருக்காரு இவரோட யங்கர் ஸ்டேஜ்ல. அதுக்கப்புறமா பிரசன்ட்ல வந்துட்டு இவரு இங்க இருந்து அவரோட கிராமத்துல இருந்து வெளியில போய் ஒரு ஷெஃபா மாறுறாரு. சத்யராஜோடைய ஏதோ ஒரு கம்பெனி இருக்கு, கம்பெனி அது என்ன ஹோட்டலா என்னன்னு தெரியல, அதுல ஏதோ ஒரு அவர் நிறைய பிசினஸ் பண்றாரு போல, அதுல ஹோட்டல் பிசினஸ்ல ஒரு ஷெஃபா இருக்காரு தனுஷ். அப்படி இருக்கும்போது சத்யராஜோடைய பையன் அருண் விஜய் அவர் வந்துட்டு பாக்ஸர் அண்ட் ஆல்சோ அவர் வந்துட்டு இந்த ஸ்பாயில்டு இது இருப்பாங்கல்ல, அதாவது ஸ்பாயில்டு பிசினஸ் வாரிசு அந்த மாதிரி, அதாவது இந்த பெரிய ஆட்களோட பசங்க, பட் அவங்களுக்கு வந்துட்டு இந்த பொறுப்பெல்லாம் இல்லாம அப்பங்காச செலவழிச்சு ஜாலியா அந்த மாதிரி ஒரு கேரக்டர். என்னன்னா இதுல வந்துட்டு இவரு இந்த ஷெஃபா இருக்கார் இல்லையா, சோ திரும்பவும் என்னுடைய கடைக்கே நான் போறேன், என்னோட இட்லி கடை நான் திரும்பவும் சிவனேசன் இட்லி கடை திறந்து நான் திரும்பவும் அதுல வந்துட்டு இது பண்றேன்னு சொல்லிட்டு தனுஷ் போறாரு. இதுக்கு நடுவில் ஏதோ ஒரு வகையில அருண் விஜய்க்கு தனுஷும் ஏதோ கிளாஷ் ஆகி சண்டை நடக்கிற மாதிரி தெரியுது. எனக்கு கான்செப்டாவே எதை கொண்டு எதோட இருக்கிற
முழங்காலுக்கும் ஏதோ காலுக்கும் முடிச்சு போடுறேன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி சம்பந்தம் இல்லாம இருக்கேடாங்கிற மாதிரிதான் இருந்துச்சு. எதுக்குடா நான் என்ன யோசிச்சேன்னா, ஒருவேளை இப்ப இவர் வந்துட்டு இட்லி கடை வச்சிருந்தாரு கிராமத்துல, இப்ப இவர் ஷெஃப் ஆயிட்டாரு, திரும்பவும் அந்த இட்லி கடையை திறக்கணும்னு இவருக்கு ஆசை, போறாரு, திறக்கிறாரா இல்லையா, இது கதை, இது ஒன்லைன்னு சொன்னா செம்ம சூப்பரா இருக்கு. ஆனா அதுக்கு நடுவுல சம்பந்தமே இல்லாம அருண் விஜய் வராரு, ஒரு பாக்ஸரு, அவர் ஏதோ இது இவங்களுக்குள்ள கிளாஷிங்கிறது வந்துட்டு ரொம்ப அவேவா இருக்கு ஸ்டோரியாவே. பார்க்கலாம் படம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. October 2 ரிலீஸ் ஆகுது. இந்த படமும் சொதப்பிருச்சுன்னா தனுஷோட டைரக்டர் ஃபில்மோகிராஃபி வந்துட்டு டிராஸ்டிக்கா கீழே தான் போகும், பார்ப்போம். அதுக்கப்புறம் காந்தாரா லெஜெண்ட் அந்த படத்தோடைய அபிஷியல் ட்ரைலரோட ரிலீஸ் டேட் கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. 22 ரிலீஸ் ஆகுது, இன்னும் 2 நாள் இருக்கு, பார்க்கலாம் ட்ரைலர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா நம்ம வாட்ஸ்அப் சேனல்ல சொன்ன மாதிரி சையாரா அண்ட் பன் பட்டர் ஜாம் 2 படமே நான் பார்த்துருந்தேன். அந்த படத்தோட ரிவ்யூ வந்துட்டு சினி அப்டேட்ஸ்ல சொல்றேன்னு சொல்லியிருந்தேன், அதையும் பார்த்துருவோம். ஸோ சினி அப்டேட்ஸ் இதோட முடிஞ்சு இந்த படங்களுக்கான ரிவ்யூ. சையாரா படம் வந்துட்டு ரிலீஸ் ஆனப்பே பயங்கரமான ஒரு ரெவல்யூஷன் தான். பாலிவுட்ல எல்லாம் சட்டை கிழிச்சு தியேட்டர்ல ஆடுற அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு பீக் ஒன்று போயிருக்கு. எல்லாரும் திரும்பி பாக்குறானுங்க, என்னடா பாலிவுட்ல மொக்க படங்கள் எடுத்துட்டு இருக்கும்போது இந்த படம் என்னடா இப்படி கதறிட்டு இருக்கானுங்கன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா இந்த படம் ஒரு பயங்கரமான படமானு கேட்டா ஓகே, நல்ல படம், சூப்பர் படம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு மாஸ்டர் பீஸா, மணிரத்னம் அளவுக்கு லவ்ல வந்துட்டு பயங்கரமா பண்ணிட்டாங்களான்னு கேட்டா அப்படிலாம் இல்ல. ரொம்ப சிம்பிளான ஒரு அழகான லவ் ஸ்டோரி, பயங்கரமான சூப்பர் ஸ்கிரீன் பிளே, சூப்பரான மியூசிக். பட் இதுவே பாலிவுட்ல கஷ்டம், அந்த நிலைமையில இருக்கானுங்க, அந்த அளவுக்கு வஸ்டா படங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. ரீசெண்டா ஒரு இன்டர்வியூ பார்த்தேன், ரணாக் ஒரு பேரு அப்படி, ரணாக் மோகிட் இல்லா, அவர் ஒரு ரிவ்யூவர்ஸ் ரவுண்ட் டேபிள் பண்ணும்போது அதுல அவர் சொல்லியிருந்தாரு, ஒரு மிட்டான ஒரு ஒரு பர்டிகுலர் ஆள் சொல்லியிருந்தாரு, ஒரு மிட்டான மலையாள படம் வந்துட்டு ஒரு பயங்கரமான ஹிந்தி படத்தை விட பெட்டரா இருக்கு அப்படிங்கறதான் ரியாலிட்டிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. சோ அதுதான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு இந்த சையாரா பார்க்கும், இந்த இன்டர்வியூ பார்க்கும்போது சையாரா எனக்கு ஞாபகம் வந்துச்சு. சோ இந்த பாலிவுட் அந்த ஒரு நிலைமையில இருக்கும்போது சையாரா வந்துட்டு ஒரு லிட்டில் ஹோப் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணிருக்கு. படமா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ரொம்ப சிம்பிளான கதை தான். இந்த பொண்ணுக்கு வந்துட்டு ஹீரோயினுக்கு வந்துட்டு ஆல்ரெடி லவ் பண்ணி அவங்களுக்கு வந்துட்டு கல்யாணம் வரையும் போய் அந்த என்னது ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் வரையும் போயிட்டு அந்த பையன் ஏமாத்திடுறான், ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு வரல. ஃபேமிலி எல்லாம் பேசிதான் கல்யாணம் நடக்குது. பட் அந்த பையன் வந்துட்டு நான் பிசினஸ்ல பெரிய ஆளாக போறேன், சான் பிரான்சிஸ்கோ போறேன்னு சொல்லிட்டு வரல. அந்த பொண்ணு அங்கேயே மயங்கி விழுந்துருது. நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட். சோ இந்த படத்தோட மெயினான செல்லிங் பாயிண்டே அந்த நெப்போட்டிசம் அடிக்கிறது தான். இந்த படத்துல வந்துட்டு ஒரு இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டா இருக்காரு. சோ அவர் வந்துட்டு இந்த படத்திலேயே வந்துட்டு இவருக்கு எதிரா இவரை வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு இவரோட திறமையை யூஸ் பண்ணி மேல போக நினைக்கிற சில நெப்போட்டிசம்ல இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் சொல்லிட்டு சில பேரை காமிச்சிருக்காங்க. அவங்களுக்கு இவங்களுக்குமே கிளாஷ் ஆகிற மாதிரி ஒரு விஷயம் காட்டுறாங்க. படத்துலயுமே அந்த நெப்போட்டிசம் பத்தி பேசுறாங்க. பாலிவுட்ல ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கிறது இந்த நெப்போட்டிசம். அதை மெயினா அடிச்சதுனாலே இந்த படம் வந்துட்டு அங்க ஒர்க் அவுட் ஆயிடுச்சு போல இருக்கு. அண்ட் எல்லாருமே புது ஆர்டிஸ்டும் கூட இந்த படத்துல. ஆக்சுவலா இந்த டேரக்டர் வந்துட்டு ஒரு பயங்கர கோட்டட் டேரக்டராமா. இந்த படம் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் யங்கா வச்சு போயிருக்காரு, புதுசான ஒரு ஆர்டிஸ்ட் வச்சு போயிருக்காரு. இதுதான் கஷ்டமே இண்டஸ்ட்ரியில, இந்தியன் சினிமால இதுதான் கஷ்டமே. பெரிய டேரக்டர் ஆனதுக்கு அப்புறமா ஒரு சின்ன ஒரு யாருனே தெரியாத ஹீரோ ஹீரோயினை வச்சு ஒரு படம் பண்றது கஷ்டம். அதை பண்ணிட்டாங்கன்னா அவங்க வந்துட்டு அவங்க தான் கோட்டு. உண்மையிலே லோகேஷ் அதை பண்ணணும் தான் எதிர்பார்க்கறேன், இன்னும் பண்ணல, பாப்போம் என்ன பண்றாருன்னு சொல்லிட்டு. இந்த படத்துக்கு வருவோம். இவங்க 2 பேருக்கு அந்த இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டா வரணும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இந்த பையனுக்கும் அந்த பொண்ணு ஒரு லிரிசிஸ்ட். ஆக்சுவலா அது வந்துட்டு இந்த லவ் ஃபெயிலியருக்கு அப்புறமா அந்த லிரிக்ஸ் எழுதுறதெல்லாம் கொஞ்சமா கம்மி ஆயிடுச்சு. இவங்க மீட் பண்றாங்க, இந்த பொண்ணு லிரிக்ஸ் எழுதுது, அதுக்கு ஒரு பாட்டு பண்றாரு, அப்படியே லவ் வருது. இதுக்கு நடுவுல தான் தெரியுது அந்த பொண்ணுக்கு அல்சைமர் நோய் இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா மறந்துகிட்டு இருக்கு எல்லாத்தையும். சோ இதுக்கப்புறம் என்ன ஆகுது, இவங்க 2 லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ஆனா அந்த பொண்ணுக்கு அல்சைமர் இருக்கு. இது எப்படி சமாளிக்க போறாங்க, என்ன ஆகுதுங்கிறதா படத்தோட மீதி கதை. முக்கியமா செகண்ட் ஹாஃப்ல நிறைய இடங்கள் வந்துட்டு இந்த பொண்ணோட அல்சைமர் காரணத்தினால அந்த அப்பாவித்தனம் அந்த எல்லாம் மறந்து போறதுனால எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஆகுது, அது எந்த அளவுக்கு அந்த பையனுக்கு ஒரு வலியை கொடுக்குதுங்கிற சீன்ஸ் எல்லாம் ரொம்ப பயங்கரமா பண்ணியிருந்தாங்க. செம்ம சூப்பர், ரைட்டிங்காகவும் சூப்பரான படம். எண்ட் ஆஃப் தி ஃபிலிம்ங்கிறதுமே கிளைமேக்ஸ்மே ரொம்ப அழகா இருந்தது. சோ ஐ சஜஸ்ட் பண்றேன், கண்டிப்பா பாருங்க சையாரா. அதுக்கப்புறம் பன் பட்டர் ஜாம். இந்த படம் வந்துட்டு ஆக்சுவலா ரொம்ப முன்னாடி ரிலீஸ் ஆயிடுச்சு, நான் பார்க்கல, எனக்கு ரொம்ப பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருந்துச்சு. அப்புறம் இந்த படத்தை பத்தி ஏதோ ஒன்று படிச்சேன், எங்கேயோ படிச்சப்ப ரொம்ப தப்பான படமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஏன்னா தப்பான படமா, அப்படி ஒண்ணு இருக்க வாய்ப்பு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் பார்த்து இந்த படம் ஆக்சுவலா ஒரு மேட்டர் இருக்கு, அது தப்புன்னு சொல்லிட்டு இவனுங்க சொல்றானுங்க. பன் பட்டர் ஜாமுடைய கான்செப்ட் பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இந்த ஹீரோயின் கேரக்டருக்கு ஒரு பர்டிகுலர் சீன்ல ஒரு சாய்ஸ்ங்கிறது வருது. தன்னுடைய பாய் ஃப்ரெண்ட் தன்னுடைய பேஷனை அட்மையர் பண்ணல, அவன் வந்துட்டு தன்னுடைய பேஷன் பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்றான். பட் என்னோட பாய் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு வந்துட்டு பேஷனை அட்மையர் பண்றான், அதோட அவன் தன்னை லவ் பண்றதாவே சொல்றான். இப்ப அந்த பொண்ணு என்னன்னா, என் பாய் ஃப்ரெண்டுக்கு அக்செப்ட், என் பேஷனை பிடிக்கலன்னு சொல்றான், பட் இவன் பிடிக்கணும்னு சொல்றான், நான் என்ன பண்றதுங்கிற ஒரு நிலைமையில இருக்கும்போது ஒரு பிரச்சனையா மாறும்போது இந்த ஹீரோ கேரக்டரே, அந்த பாய் ஃப்ரெண்ட் கேரக்டரே சொல்றாரு, நான் வேணுமா இவன் வேணுமா நீயே சூஸ் பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த பொண்ணு வந்துட்டு அவன் தான் வேணும்னு சொல்லி சூஸ் பண்ணி போயிடுது. சோ இதுதான் இந்த ஒரு மிட் பாயிண்ட் சொல்லலாம், படத்தோட மிட் பாயிண்ட். இந்த ஒரே ஒரு சீனை மட்டுமே வச்சுட்டு இந்த படம் வந்துட்டு மோசமா இருக்கு, தப்பான விஷயத்த சொல்லி தருது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. பட் படமா பார்க்கும்போது இது ஒரு கிராஜுவலா அந்த ஸ்கிரீன் பிளேல ஒரு அக்செப்ட் பண்ணக்கூடிய ஒரு இடமா தான் இருந்துச்சு. அந்த பொண்ணோட பாயிண்ட் ஆஃப் இருந்து யோசிச்சு பாத்தீங்கன்னா, பேஷனை அட்மையர் பண்றவன தானே இது பண்ண முடியுங்கிற அந்த ஒரு பாயிண்ட்ங்கிறது வந்துச்சு. பட் சில பேர் ஒத்துக்க மாட்டானுங்க. நம்ம ஆளுங்க தான் இந்த பொண்ணுங்களுக்கு சாய்ஸ் கொடுக்கறதுங்கிறதே பிடிக்காது. பொண்ணுங்களை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு சாய்ஸ் கொடுக்கறதுங்கிறது நம்ம ஆளுங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. நான் சொல்றத நீ சீன் தான் சொல்லுவானுங்க, அவனுக்கு தான் அந்த படம் பிடிக்காதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க போல இருக்கு. அது ஒரு ஆர்க். இன்னொரு ஆர்க் என்னன்னா, நம்ம ஹீரோ கேரக்டருக்கு இன்னொரு பொண்ணு வந்துட்டு
அவங்க ஹீரோடைய அம்மாவும் அந்த பொண்ணுடைய அம்மாவும் சேர்ந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர், ஒரு பேஸ் ஸ்டோரி. அதுக்கு மேலதான் இந்த ஸ்டோரி பில்டா இருக்கு. ட்ரைலர் பார்த்தா தெரியும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அதுல ரொம்ப கிளியரா சொல்லியிருப்போம், ஒரு அரேஞ்சு லவ் மேரேஜ்னு சொல்லிட்டு. அந்த கான்செப்ட்டுக்கு மேலதான் நான் சொன்ன கான்செப்ட்ங்கிறது வருது. ஓவராலா ஒரு ஃபன்னான ஒரு செம்ம லவ் படம். நிறைய நல்ல விஷயங்களுமே சொல்லி தராங்க. செகண்ட் ஹாஃப்ல எல்லாம் பார்த்தா வந்துட்டு நான் சொன்னேன்ல அந்த ஃப்ரெண்டை சூஸ் பண்ணதுக்கு, அதுக்கு அந்த ஒரு கேரக்டர் வந்துட்டு அவெல்லாம் எப்படிப்பட்டவ தெரியுமா அப்படின்னு ராஜு வந்துட்டு எப்படிப்பட்டவங்க மச்சான், யாரோ பெத்தவங்கிறனால என்ன வேணா பேசுவியா அப்படிங்கிற சொல்லிட்டு ஒரு சில அட்வைஸ் எல்லாம் சொல்லுவாங்க. அதான் ரொம்ப அழகா இருந்தது. படமாவே ஒரு ஓவராலா சூப்பரான ஒரு படமா இருந்தது. ஃபீல் குட், ஒரு நல்ல கருத்து. அதோட வந்துட்டு இப்படிதான் சொசைட்டிங்கிறது இப்படிதான் இருக்கு. பட் அதுக்காக வந்துட்டு எல்லாரையுமே தப்பா பேசிடலாமா அப்படிங்கிற ஒரு கேள்விங்கிறது ஒண்ணு இல்லை. தப்பா பேசிடலாமா, பேசக்கூடாதுங்கிற விஷயத்த சொல்லி தருது. அழகான படம், கண்டிப்பா பாருங்க. சோ அப்டேட்ஸாவே ரொம்ப கம்மி தான். 24ஆம் தேதி மார்வல் ஜாம்பிஸ் வருது. எனக்கு ஏதாவது ஒன்று வீடியோ போடணும் அதை பத்தி அப்படின்னு தோணுச்சுன்னா நான் போடுறேன். என்னங்கிறத பார்க்கலாம். அதோட இந்த கிஸ், அதுக்கப்புறம் நம்ம சக்தி திருமணம் இதெல்லாம் பார்க்கறதுக்கு வந்து காசு இல்லைங்க. பார்ப்போம், அப்படியே வண்டி ஓடிட்டு இருக்கு. அடுத்து என்னங்கிறத பார்க்கலாம். ஸோ இதில் வந்துட்டு இன்னொரு வீடியோ வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ், சுந்தரராஜன். குட் நைட்.